என்னங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் வரதுக்கு லேட் ஆகும். சரிம்மா, ஆபீஸ் முடிஞ்சு மறக்காம கால் பண்ணு. நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க. ஹலோ ஓவியா, என் ஒய்ஃப் ஆபீஸ் கிளம்பிட்டா. சீக்கிரம் வந்து லேட் பண்ணாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரொம்ப நாளா உனக்கு இதை கொடுக்கணும் தவிச்சிட்டு இருந்தேன். போன்ல சொன்ன அந்த சர்ப்ரைஸ் தானே? ம், எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு தானே சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மோதிரமா? இது வயிறு மோதிரம் தானே? அதோ பாவி, கட்டின பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் ஒரு டைம் இது வாங்கி கொடுத்துருக்கியா? அவளுக்கு போய் எனக்கு மொத்தம் அடிக்கணும். கிடைச்சிச்சு. ஓ மை காட், என் லைஃப்ல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இந்த கிஃப்ட்டுக்கு மயங்கிடுவேன். நீ வேணா பாரு, இதை விட சூப்பரான நீங்க என் ஒய்ஃப் பர்த்டேக்கு நான் வாங்கி தருவேன். ஐயோ, வச்சிருவோம். இவரை போய் தப்பா நினைச்சுமே. இல்ல இல்ல, இதை விட ஒரு பெஸ்ட் ரிங் இனி எங்கேயுமே கிடைக்காது. இனி கிடைக்க போறதும் இல்ல. நீ ஒன்று பண்ணு, இந்த ரிங்கையே உன்னோட ஒய்ஃப்க்கு கிஃப்டா கொடுத்துடு, சரியா? எனக்கா? சரி, ஷர்ட்டை கழட்டு, நான் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். இல்ல இல்ல, நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் ஹார்ட்ல போட்ட டேட்டோ ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவேன். வேற யார்ட்டையும் காட்ட மாட்டேன். மகா ரொம்ப லக்கி. நீ அவளுக்கு புருஷனா கிடைச்சதுக்கு மகா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்கவே மாட்டான். ஆமா, இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அவளை சீட் பண்றேன்ல. என்ன சொல்ற? நீ அவளை சீட் பண்றியா? என்னால நம்பவே முடியல. அவளோட பர்த்டேக்கு இது வரைக்கும் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை விட பெஸ்ட் கிஃப்டா கொடுக்கணும்னு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு அடிக்கடி தனியா போன்ல பேசிட்டு இருக்கேன்ல, அது அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறம் போன் எடுத்து செக் பண்றா, மெசேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறா. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மகா, நீ ஆபீஸ் போல? இல்லங்க, நான் ஆபீஸ் போல. ஆபீஸ் போன மாதிரி டிராமா பண்ணேன். உங்க ஆபீஸ்ல எல்லாரும் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்னு சொன்னாங்களா, அதனாலதான் நானும் உங்க மேல சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி மகா. நீ என்ன மன்னிச்சிரு ஓவியா. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதுக்குடி சாரி எல்லாம் விடு. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீங்க என்ன பர்த்டே தானே பிளான் பண்றீங்க, நான் சர்ப்ரைஸா வரேன், சரியா? சூப்பர் பிளான். நீ மட்டும் அவ வீட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து மாட்டிருப்போம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். அவளை விடு. இந்த மாதிரி ஆம்பளைங்க கூட எல்லாம் வாழ்றது